ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அதாவது பிஎட்கான அட்மிஷன் நடக்குது 2021க்கு. இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன படிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம், அதுக்கான கல்வி தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், என்னென்ன அரசு கல்லூரிகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன். இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணணும். ஏன்னா போன இயர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி அவங்க காலேஜ் வந்து செலக்ட் பண்ணாங்களோ அதுவே வந்து கவுன்சிலிங்காக எடுத்து அதிலிருந்து அவங்களுக்கு வந்து காலேஜ் வந்து அலாட் பண்ணாங்க. ஸோ இந்த இயரும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் காலேஜ் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது யூஜி கோர்சஸ் பண்ணியிருக்கணும். ஹோம் சயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பண்ணியிருக்கணும். எக்கனாமிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ பண்ணியிருக்கணும். எம்காம் நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து அதாவது பிஎட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். மற்ற கோர்சஸ் இருக்கும் இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டே வந்து பிஎட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி. நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். காலேஜ் அதாவது கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா போத் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. காலேஜ் வந்து செலெக்ஷன் பண்ணணும். அடுத்து பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட். இந்த 5 ப்ராசஸ் தான் இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இது வந்து மறுபடியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வந்து மேலே ஒரு 3 கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மந்த் 22 வந்து பார்த்திங்கன்னா கடைசி தேதி. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜில் உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி, நீங்கள் யாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ உங்களோட மெயில் ஐடி அவங்களுக்கு. அப்படி மெயில் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்ததை கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8லேருந்து 16 லெட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இந்த எல்லா கேரக்டர்ஸையும் யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். அடுத்து நீங்கள் கொடுத்துருக்க பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜெனரேட் ஓடிபி அப்படி சொல்லியிருக்கோம். ஓடிபியை உருவாக்குங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணணும். நீங்கள் எந்த மொபைல் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் அப்படி சொல்லி இருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ரிட்டன் சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் தான் வரும். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்டிங் அப்ளிகேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டா ஸோ அது க்ரீன் கலரில் காமிக்கும். வேறு மற்ற ப்ராசஸ் எதுவுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணாதனால அது எல்லாமே ரெட் கலரில் காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது உங்களுடைய கார்டியன் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன ஜெண்டர், என்ன பாலினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்,
அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி, நீங்கள் முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடி அதே ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய அப்பா நம்பரோ அல்லது உங்களுடைய அம்மா அல்லது உங்களுடைய அண்ணன் தங்கச்சி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அது யாராச்சும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க நம்பரையும் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய நம்பரை நீங்கள் 2 சிம் வச்சுருக்கீங்க அதே கொடுக்குறோம் அப்படி சொல்லி வேண்டாம். உங்களுக்கு அப்பா அம்மா அவங்க யார் நம்பராச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன நேட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய அட்ரஸ் தான் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ரிலிஜியன், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஜஸ்ட் 1 லைனில் கொடுத்தா போதும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தாலுகா, பின்கோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது தொடரவும் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரின்னு என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அப்புறம் நீங்கள் வந்து என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரி இதில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவீங்க. இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து எம்எஸ்சி படித்ததுக்காக உங்களுக்கு வந்து 4 மதிப்பெண்கள் வந்து உங்களுடைய பர்சன்டேஜ்லேருந்து 4 மதிப்பெண்கள் வந்து கூட்டுவாங்க. உங்களுக்கு வந்து என்எஸ்எஸ், என்சிசிலலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பெண்கள் வந்து 3 மதிப்பெண்கள் வந்து நீங்கள் வச்சுருக்க கட் ஆஃப், அதாவது இப்போ 80 வச்சுருக்கீங்கன்னா அது கூடவே வந்து +3 வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்எஸ்எஸ், என்சிசியில் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படித்த கிராஜுவேஷன் வந்து மீடியம், இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்புறம் எஸ்எஸ்எல்சி நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிங்களா அந்த மாதிரி. அம்மே, எம்காம் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் டிகிரி பண்ணால் தான் வந்து பிஎட் ஜாயின் பண்ண முடியும். மற்ற டிகிரி எல்லாமே பிஎஸ்சி முடிச்சுட்டே வரலாம். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்க எல்லாமே பிஎஸ்சி முடிச்சுட்டே வரலாம். இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி முடித்தா தான் இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் சிலவங்க வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் படிச்சிருப்பீங்க கிராஜுவேஷன் இப்போ ஃபைனலாக நீங்கள் முடித்தது வந்து தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி வந்து தமிழ் மீடியம் படித்தீங்களா அப்படின்னா அதுக்கும் செலக்ட் பண்ணி ஆப்ஷனில் எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கல்வி தகுதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஜினா யூஜி மென்ஷன் பண்ணுங்கள், பிஜினா பிஜி மென்ஷன் பண்ணுங்கள். என்ன கோர்ஸுக்கு, அதாவது பிஎட்டில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, மேக்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணுறீங்களா, பயோசயின்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, பாட்னி அண்ட் சுவாலஜி வந்து பார்த்திங்கன்னா பயோசயின்ஸுக்கு கீழே தான் வருவாங்க. அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மதிப்பீடு முறை, நீங்கள் வந்து இல்லையா இப்போ யூஜினா யூஜி, பிஜினா பிஜி, அவங்களுடைய மார்க் வந்து எந்த முறையில் அதாவது ஜிசிபியா அந்த மாதிரி இது கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட், அதாவது சரிபார்த்து சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய வீட் அட்ரஸ், அப்புறம் உங்களுடைய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய ரிலிஜியன், நேட்டாலிட்டி, கம்யூனிட்டி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் வந்து கரெக்டாக இருக்குதா நீங்கள் ஃபைனலாக நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குதா நீங்கள் 1க்கு 2 முறை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து உங்களுடைய அகடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் படித்த மீடியம் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. பிஜி முடிச்சிருந்தீங்க பிஜி மார்க்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவ்யூ அந்த செக் பாக்ஸ் இது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க, டிக் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அக்செப்ட் அண்ட் சப்மிட் நீங்கள் ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பேக் டு எடிட் கொடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் சப்மிட் கொடுக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். காலேஜ் செலெக்ஷன் வந்திருக்கும், கல்லூரி தேர்வு இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கான கவுன்சிலிங்கும் கூட. போன இயர் வந்து இப்படி தான் பண்ணினாங்க. ஸோ இந்த இயரும் இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும்
B.Ed கல்லூரி எஜுகேஷன் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 7 ஆப்ஷனுமே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஆட் காலேஜ் அப்படிங்கிறது இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆனால் சூஸ் பண்ணும்போது இப்போ முதல்ல இருக்கிற 7 கல்லூரிகள் மட்டும்தான் அரசு கல்லூரி. இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரிகளில் என்ன கட்டணம் சொல்கிறாங்களோ கல்வி கட்டணம் அது வந்து வாங்குவாங்க. மித்தப்படி இதில் கொடுத்துருக்க மற்ற 14 கல்லூரிகளிலும் பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஃபீஸ் வச்சுருக்குறாங்களோ, இப்போ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 35,000-40,000 வாங்குவாங்க. அவங்க என்ன ஃபீஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஃபீஸ் தான் நீங்கள் கட்டணும். நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போனாலும் அதே கட்டணம் தான் கட்டணும். கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் மினிமம் 5,000க்குள்ளே தான் இருக்கும். இதே அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் நீங்கள் இந்த 14 காலேஜில் கவுன்சிலிங் மூலமாக போனாலும் அங்கே இருக்கிற ஃபீஸ் இப்போ 35-40 அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஃபீஸ் தான் கட்டி ஆகணும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 கல்லூரிகள் இருக்குது. 2 வந்து பார்த்திங்கன்னா சென்னையில், 1 வந்து நாமக்கல், அடுத்து தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், வேலூர். 7 காலேஜுமே இங்கே தான் இருக்குது. கோயம்புத்தூர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் உமன்ஸ். இந்த 7 கல்லூரிகள் மட்டும்தான் அரசு கல்லூரி, கவர்மெண்ட் B.Ed காலேஜ் அப்படின்னா இந்த 7 காலேஜ் தான். இந்த 7 காலேஜ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அரசு உதவி பெறும் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அங்கே என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது என்ன காலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் செலெக்ஷன் பண்ணும்போது, அதாவது காலேஜ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சூஸ் பண்ண அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா எல்லா காலேஜுமே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்படி சொல்லிட்டு அந்த இருக்கிற பிளேஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2 இதை தவிர சென்னையில் இருக்கிறத தவிர இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட்டை இது வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுவும் கவர்மெண்ட் காலேஜ். லேடி வில்லிங்டன் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ். வேறு மற்ற கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கல்லூரி மாவட்டம் நீங்கள் வந்து இப்போ நாமக்கல், வேலூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற காலேஜ் எல்லாமே அந்த தரவரிசையில் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 7 காலேஜ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். வேணும் அப்படின்னா நீங்களும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து அடுத்த காலேஜ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு காலேஜ் தான் கொடுக்க முடியுமானா இல்லை, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட் காலேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணி அடுத்து நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எத்தனை ஆப்ஷன் இருக்கோ அத்தனை ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் காலேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும். உங்களுக்கான நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வரும். உங்களுடைய விண்ணப்பம் வந்து வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணணும். ஃபீஸ் பேமெண்ட் வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்கும். உங்களுக்கான பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அப்புறம் உங்களுடைய நேம், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். கீழே வரங்க இந்தியன் பேங்க் பேமெண்ட் கேட்வே அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரூபே டெபிட் கார்டு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் கொடுத்து பே பண்ணிக்கோங்க. என்ன இதுவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணுங்கள். இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதையும் நீங்கள் உங்களுடைய ப்ரூஃபுக்காக ஜஸ்ட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பிரிண்ட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட், அடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நம்மளுடைய அப்லோட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃபோட்டோ, சைன், அப்புறம் சர்டிஃபிகேட் எல்லாமே எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, அதாவது உங்களுடைய சைன் அண்ட் ஃபோட்டோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 20 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜே, பிஎன்ஜி அண்ட் ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நார்மலாகவே நம்மளுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். உங்களை நீங்கள் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மி பண்ணல, உங்களுக்கு வந்து சைஸ் வந்து 20 கேபிக்கும் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கேலரியில் போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோ எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஜஸ்ட் பிரைட்னஸ் கூட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ஃபோட்டோவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு பண்ணக்கூடிய ஃபைல் எல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட், உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜே ஃபார்மேட்டில் அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா
150லேருந்து அதாவது 150 கேபியிலேருந்து 1 எம்பி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. உங்களுடைய கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர் சர்டிஃபிகேட், நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ், என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அந்த பிடிஎஃப் சைடில் 150லேருந்து 1 எம்பிக்குள்ளே 150 கேபியிலேருந்து 1 எம்பிக்குள்ளே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் அப்லோட் ஃபோட்டோ அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே இருக்குல்ல ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அப்லோட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் இங்கே முடிச்சிடும். அப்புறம் ஃபைனலாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 5th காலமில் இருக்கும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் யுவர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் டைமில் இந்த பேஜ் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.